ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் ஓம் நாராயணோ பரோ வ்யக்தாத் அண்டம் அவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்து மே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. பக்கம் 246. மேலிருந்து 3வது பேராகிராஃப், பக்கம் 246, ஸ்லோகம் படிச்சுடுவான். நன்றி. சேர்ந்து படிக்கணும். கர்மண்ய கர்மய பஷ்யேத் அகர்மணி ச கர்மயக சபுத்திமான் மனுஷ்யேஷு சயுக்த கிருஷ்ண கர்ம கிருத் யஸ்ய சர்வே சமாரம்பாः காமசங்கல்ப வர்ஜிதாः ஞானாக்னிதக்த கர்மாணம் தமாஹு பண்டிதம் புதாः த்யக்த்வா கர்மபலாசங்கம் நித்யத்ருப்தோ நிராஸ்ரயः கர்மண்யபி பிரவருத்தோபி நைவ கிஞ்சித் கரோதி சஹ நிராசிர்யத சித்தாத்மா த்யக்த சர்வ பரிக்ரஹः ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம் யதிர்ச்சாலாபசந்துஷ்டः துவந்த்வாதீதோ விமத்சரः சமச்சித்தாவசித்தௌ ச கிருத்வாபி ந நிபத்யதே சங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்திதசேதசः யஜ்ஞாய சரதः கர்ம சமக்ரம் பிரவிலீயதே பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிः பிரம்மாக்னோ பிரம்மணாகுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம்
பிரம்ம கர்ம சமாதினா. வெரி குட். இப்போ வந்து பேஜ் நம்பர் 246 பாஷ்யம். முதல் 2 பேராகிராஃபை விட்டுட்டு 3வது பேராகிராஃப். யதா தூ சரீரஸ்திதி மாத்திர பிரயோஜனம் ஷாரீரம் கர்ம அபிப்ரேதம் பவேத் ததா திருஷ்டாதிருஷ்டப்பிரயோஜனம் திருஷ்டாதிருஷ்டப்பிரயோஜனம் கர்ம விதி பிரதிஷேதகம்யம் ஷரீர வாங் மனச நிர்வர்த்தியம் அந்யத் அகுர்வன் தைஹி ஏவ சரீராதிபிஹி சரீரஸ்திதி மாத்திர பிரயோஜனம் கேவல சப்த பிரயோகாத் அகம் கரோமீதி அபிமானவர்ஜிதः சரீராதிசேஷ்டா மாத்ரம் லோகதிருஷ்டயா குர்வன் ந ஆப்னோதி கில்பிஷம். இதை நம்ம 3 வாக்கியமாக அன்வயம் பண்ணிக்க போகிறோம். அது எப்போ பண்ண போகிறோம் பார்க்கலாம். இதில் பேசிக்காக ஃபண்டமெண்டலாக என்ன சொல்ல வர்றது சங்கரர் அப்படின்னா, ஷாரீரம் என்ற ஒரு சொல்லை எடுத்து விஸ்தாரமாக வந்து சொல்கிறார். ஏன்னா சரீர அபிமானம் இருக்கிறதுனால அதில் சரீரத்துக்காக நீ வாழறியா இல்லை வாழறதுக்காக சரீரத்தை வச்சுருக்கியா, சாப்பிட்றதுக்காக இந்த வாழ்க்கையா இல்லை வாழ்க்கைக்காக சாப்பிட்றியா? சில பேருக்கு என்ன இது இருக்குன்றது இருக்கு. எதுக்காக, என்ன பர்பஸ்ஸு? இது ஒரு டூல்ஸ், கருவி. இந்த கருவியை பராமரிக்கணும் மொழிய. அதில் வந்து இன்றைக்கி வந்து பெரிய டெஸ்ட் ஆகிடுச்சு. காலையில் இட்லி, பொங்கல், பூரி, ஸ்வீட்டு, அப்புறம் கிழங்கு, சாம்பார், அதுக்கப்புறம் கிளாஸ். அந்த சாப்பிடும்போது அலர்ட்டாக சில பேர் இல்லாமல் அதே ரன்னிங் ஸ்பீட்லேயே சாப்பிட்டீங்கன்னா இங்கே ஒரு போதை அடித்த மாதிரி இருக்கும். நான் இருக்கிறதே உனக்கு டபுளாக தெரியும். ஆமாம், சரீர போதம் அதுக்கு பேர், ஷாரீர போதம் டெக்னிக்கலா. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மனுஷன் வந்து இவ்வளோலாம் போட்டு எடுத்துருவாங்க. கிளாஸ் எடுக்கிறதோ வந்து எதுவுமே சரீர மாத்திரம்தான், ரக்ஷணை மாத்திரம்தான் அப்படி சொல்லிவிட்டு கேம்பில் இவ்வளோ சாப்பாடு போட்டால் என்ன ஆகிறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்ணும், டேஸ்டியாக சாப்பிடணும். போட்டு அந்த தலைக்காணி உரையில் பஞ்சு அடைக்கிற மாதிரி பண்ணக்கூடாது வயிற்றில். அப்படிதான் டேஸ்டியாக கொஞ்சமாக சாப்பிட்டு, எவ்வளோ சாப்பிட்ணும், அரை வயிறு சாப்பிட்ணும், 4 வயிறு தண்ணி இருக்கணும், 4 வயிறு வாயு சஞ்சாரம் இருக்கணும். இது போட்டோம். இன்றைக்கி இது இப்போ முடிஞ்சு போச்சு, புரியுதா? மத்தியானம் கம்மியாக சாப்பிடுவோம், மத்தியானம் நிறையா சாப்பிட்டுட்டு போங்க, போகும்போது தூங்கிட்டே போகலாம். இது போன கிளாஸ்லேயே சொல்லியிருக்கணும், இருந்தால் மறந்து போச்சு. சரி பரவாயில்ல, விதி வசத்து. இப்போ என்னென்னா, இந்த கிரகஸ்த ஞானி, வித்வத், சந்நியாசி ஞானி, ஸ்தித பிரஜன் 3 பேர் இருக்காங்க. கிரகஸ்தத்தில் இருந்து ஞானி ஆகிறது, வெளியில் வந்துடுறது சந்நியாசமாக ஆகிடுறது, அவன் வித்வத் சந்நியாசி.
இன்னொரு ஆள் இருக்கார், அவர் வந்து ஞானத்தை முடித்தவர், அதாவது நிதித்தியாசனத்தை முடித்தவர், அதாவது இயல்பாக இருக்கக்கூடியவர். புரியுதா? இனி அவர் எஃபர்ட் போட வேண்டாம். புரியுதா? எஃபர்ட் போடாமல் எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஸ்வதர்ம இவங்களுக்கு கிடையாது. இந்த 3 குரூப்புக்குமே ஸ்வதர்மத்திலேருந்து விடுதலை ஆயிரும். சர்வதர்மான் பரித்யஜ்ய. ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தவங்க நமக்கு எல்லாத்துலேருந்து சுதந்திரம். கடையிலேருந்து சுதந்திரம், பவுஸ்லேருந்து சுதந்திரம், குடும்பத்திலேருந்து சுதந்திரம், எல்லாத்துலேயும் சுதந்திரம். அது எண்ணி பார்க்கணும். நீ புரியுதா? நீ உன்னை நீயே குவாரண்டைன் பண்ணிக்கணும், தனிமைப்படுத்திக்கணும். எப்படி தனிமைப்படுத்திக்கணும்? கும்பல்லையே தனிமைப்படுத்திக்கணும். தனியாக போயிருந்தீங்கன்னா உன்னை பற்றி தான் நிறையா ஞாபகம் வரும். அது வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகிடும். இப்போ புரியறதா? அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபோனை எடுத்து இனிமேல் நம்மளுடைய சொந்த பந்தம்லாம் யார்? நம்ம சாஸ்திரகணை தான். புரியுதா? அந்த ஒரு குரூப்பு நம்ம வச்சுருந்தோம்ல, பேரண்ட்டு, பவுஸு, சில்ட்ரனு, சித்தப்பு, பெரிப்பு, அத்திம்பேர், அந்த குரூப்பெல்லாம் வந்து குறைச்சிக்கிட்டே வரணும். இப்போ நம்ம சாஸ்திரகணாவில் இருக்கிற மெம்பர்ஸோட ஒரு பந்தத்தை, அசோசியேஷனை வச்சுக்கிட்டு அங்கேயே சம்சாரம் பண்ணிடக்கூடாது. நீ 292 கிளாஸில் கேட்டிய, அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லு, நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், சுவாமிஜி இப்படி தானே சொன்னார், அப்படி சொல்லி வேறு மாதிரி பேசிடக்கூடாது. அப்போ 2 பேரில் யார் அறிவு இருக்கிறதோ சாமிஜிக்கிட்டே கேட்டுருவோம். அதை அப்படி சொல்லி எனக்கு ஃபோன் கால் மேலே ஃபோன் காலாக வரணும். எதை பற்றின? சாஸ்திர சம்பந்தப்பட்ட விசாரத்தில். புரியுதா? இந்த இடத்துல இப்படி சொல்லிருக்கீங்களா ஜி, அந்த இடத்துல அப்படி சொல்லிருக்கீங்களே, அந்த கான்டெஸ்ட்டில் என்ன, இந்த கான்டெஸ்ட்டில் என்ன அப்படின்றது சொல்லு. புரியுறதா? ஸோ இதை நம்ம வந்து பண்ணணும். இதை பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் நிதித்தியாசனம் ஆகிடும். அப்போ வீடு, சமுதாயம், நாடு, உலகம் இதெல்லாம் வந்து அவன் விட்டுட்டான். ஏன் விட்டுட்டான்? இந்த அபிமானம் விட்டுட்டான்னு சொல்கிறோம் இல்லையா? அபிமானத்தை விடுன்னு சொல்கிறோம்ல. நித்திய திருப்தகா. ஏன் வினாசி? ஏன்? ஆத்ம ஞானம் இருந்துருத்து. இருக்கிறது தானே விட முடியும், இல்லாததை எப்படி விட முடியும்? நேக நானாஸ்தி கிஞ்சன, நேக நானாஸ்தி கிஞ்சன. ஈக நானா ரொம்ப எல்லாம் நிறையா துவைத்தம். கிஞ்சன நாஸ்தி. சத்தியமாக சொல்கிறேன், இங்கே எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. யார் இப்படி சொல்கிறது? சத்தியமாக சொல்கிறேன், ஒன்றுமே கிடையாது, துவைத்தம் இல்லை. இங்கே இருக்கிறது அத்வைத்தம் மாத்திரம், ஒன்றே ஒன்று தான் இருக்கு, அது நீ மாத்திரம் தான் இருக்க அப்படின்னு யார் சொல்கிறா? சத்தியம் அடித்து சொல்கிறது யார் இங்கே? யம தர்மராஜா. புரியுதா? அவர் சொன்னதான் கரெக்டாக இருக்கும். பெருமாள் சொன்ன கூட நீ ஏமாத்திடுவ நீ. புரியுதா? அவர் கண்ணை கையெல்லாம் இப்படி உருட்டி பார்ப்பார், உடனே பயந்து போய் சரி சரி நீ சொல்கிறது கரெக்டு தான், நேக நானாஸ்திக்கு. ஆமாம், நேக நானாஸ்திக்கு. நீ நானா பஷ்யத்தி மிருத்யோகோ மிருத்யுகு. மிருத்யோகோ மிருத்யுகு தான் இவர் எடுத்துக்கிறார் வியாசாச்சாரியர். உத்கிராந்தி முதல்ல ஆகதி எடுத்துக்கல பாரு, மிருத்யு போயிட்டு அதுக்கப்புறம் மிருத்யு. ஸ்ருதி பிரமாணம். வியாசாச்சாரியா இருந்தாலும் கல்ட்டு கிடையாது, பிரமாணத்தில் தான் பேசணும். மிருத்யோகோ மிருத்யுகோ நானா பஷ்யதி மிருத்யோகோ மிருத்யு. நீ வந்து துவைத்தமாக இந்த இருந்தீன்னா உனக்கு நிச்சயமாக வந்து பிறப்பு உண்டு. ஏன்னா இந்த சத்திய உலகமாக இருக்குமே, இந்த உலகம் சத்தியமாக இருக்குது, உறவு சத்தியமாக இருக்கிறது,
உன் பிரச்சனைலாம் சத்தியமாக இருக்குது. சத்தியமாக இருந்தால் என்ன அர்த்தம்? அடுத்த பிறவி கேரண்டின்னு அர்த்தம். மோடி கேரண்டி அப்படின்றார்ல, இங்கே இவர் கேரண்டின்றார். யார்? யம தர்மராஜா. உனக்கு கேரண்டி அடுத்த பிறவி. ஏன் அடுத்த பிறவி கேரண்டி? ஏன் துவைத்தமாக பார்க்குற, பௌசா பார்க்குற, குடும்பமாக பார்க்குற, சொந்த பந்தமாக பார்க்குற, புரியுதா? அப்படி போட்டுக்கணும். நீங்கள் போகும்போது மாத்திரம் என்கிட்ட சொல்லிட்டு போங்க. என்ன சொல்லிட்டு போங்கன்னா, கண்டிப்பாக அடுத்த பிறகு வரப்போகிறது எனக்கு. இப்போ இருக்கிற ஃபேமிலியிலேயே அதே வம்சத்தில் பிறக்கணுமா, இல்லை வேறு ஒரு குடும்ப வம்சத்தில் பிறக்கணுமா, அப்படி என்கிட்ட சொல்லிட்டு போங்க. புரியுது? இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் உங்கள் குடும்ப செட்டப்பு, புரியுதா? அந்த குடும்பத்திலே வரலாமா, இல்லை வேறு ஒரு புது குடும்பத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாமா? அப்படி போகும்போது சொல்ல, அந்த கன்றாவிலாம் எதுவும் வேண்டாம் சாமி, போகிறோம் கதம் அப்படி சொல்ல. ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டகா ஆத்ம திருப்திக்கு ஆத்ம கிரீட்டகா ஞானி, புரியுதா? அப்போ அவனுக்கு எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. ஓகே, சரீர ரக்ஷணார்த்தம். சப்போஸ் கிரகஸ்த ஞானியாக இருந்தால் லோக சங்கரார்த்தம், புரியுறதா? அந்த மாதிரி பண்ணணும். அப்போது 4:21 ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன். சங்கரர் சரீர கர்மா அது கிராமர் படி விஸ்தாரமாக சொல்கிறார். அதனுடைய தோஷத்தெல்லாம் சொல்கிறாரு. நம்ம அந்த தோஷத்தெல்லாம் வேண்டாம், டைரெக்டாக போகலான்றதுக்காக டைரெக்டாக இப்போது நம்ம வந்துட்டோம். அதுதான் முன்னாடி விட்டுட்டோம். அந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 5-6 பத்தி பேராகிராஃபை விட்டுட்டோம், புரியுதா? அது நமக்கு இர்ரெலவெண்ட்டாக இருக்குது. போகிறோம் சும்மா இன்டலெக்சுவல் ஜிம்னாஸ்டிக்காக இருக்குது. அதனால் அதை படித்து பார்த்துட்டு வேண்டான்னு விட்டுவிட்டேன் நான், புரியுதா? நமக்கு வேண்டியதை மாத்திரம் எடுத்துக்கலாம். நம்ம ஜர்னிக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஷாரீரம் கர்மா, எனி கர்மா. இதுவே பாஷ்யமே, இப்போ நம்ம சொல்கிற அஜபாஷ்யமே பாஷ்யமாக பெருசாக இருக்கும். அது ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் நான், புரியுதா? எனி கர்மா ரிலேட்டிவ் டு பாடி, புரியுறதா? ஷரீர சம்பந்தி சரீரம், ஷரீர சம்பந்தினா சம்பந்தி தெரியல உங்களுக்கு, அந்த சம்பந்தி சாரீரம். ஷாரீரம்னு என்ன? சரீரத்தோட சம்பந்தம் எது இருக்கிறதோ அதுக்கு பேர் ஷாரீரம். ஓகே, அப்போ எந்தவித கர்மம் பண்ணினாலும் அது சரீரத்தையே சார்ந்துள்ளது. நீ எந்த மாதிரியெல்லாம் கர்மா பண்ணுறையோ அந்த கர்மாலாம் எதோட கனெக்டடுனா சரீரத்தோட கனெக்டடாக இருக்கிறது, சம்பந்தம் இருக்கிறது. அப்போது தேர்ஃபோர் கர்மத்துக்கும் சரீரத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை பேசுகிறோம். நான் பண்ணுற கர்மத்துக்கும் நான் என்னுடைய இந்த சரீரத்துக்கும் உள்ள சம்பந்தம் எப்படி பியூட்டிஃபுல். இதுதான் பாஷ்யம், பாஷ்யத்தினுடைய அழகு. ஓகே, இப்போ ஷாரீரம் கர்ம 2 விதமாக எடுத்துக்கிறாரு, ஆர்கியூ பண்ணுறாரு. கர்மா டன் பை பாடி ஆர் கர்மா பெனிஃபிட் ஃபார் பாடி. எனி கர்மா பெனிஃபிட் ஃபார் பாடியா அல்லது கர்மா டன் பை பாடியா, புரியுதா? என்ன சம்பந்தம் அப்படின்னா, முதல் சம்பந்தம் ஜன்ய ஜனக சம்பந்தம். ஜன்ய ஜனக சம்பந்தம். ஜன்ய ஜனக சம்பந்தம் என்ன? சரீரத்தினால் கர்மம் சரீரத்தினால் செய்யப்படுகிறது. ஓகே, அது ஒரு சம்பந்தம், அது ஒரு ரிலேஷன். இன்னொரு ரிலேஷன் எனி கர்மா பெனிஃபிட் ஃபார் பாடி, சரீரத்துக்காக பயன்படும் கர்மா. இது எப்படி சொல்லலாம்? உபகாரிய உபகாரக சம்பந்த, உபகாரிய உபகார சம்பந்தம். முன்னாடி என்ன சொன்னேன்? ஜன்ய ஜனக சம்பந்தம் சொன்னேன். ஓகே,
இப்போ கர்மன்றது உபகாரகா, ஷரீரம்ன்றது உபகாரிய. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா சொன்னால் புரியும். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஒன்று சொல்லிட்டு பண்ணார், CCC, கிரைம் கிரிமினல் கலெக்ஷன், கரப்ஷன் கமிஷன், CCC. அதை நம்ம ஆள் வந்து லோக்கல் ஆள் வந்து கிரைம்ட்டார். அப்போ கிரைம்னு உனக்கு ஒரு பேப்பர் கூட வருது, கிரைம். ஓகே, யார் ஒருத்தன் வந்து கிரிமினலோ, போலீஸ் வந்து அவனை கிரைம் பண்ணினவனை, அவன் வந்து போலீஸ் வந்து யார் கிரிமினலோ அந்த கிரைமை பண்ணினவனோ அவனுக்கு பேர் கிரைம் பண்ணுறான் இல்லையா, அந்த குற்றம், அவனுக்கு பேர் என்ன? கிரிமினல். அவனை வந்து போலீஸ் பிடிப்பான். எந்த போலீஸு? உத்தரப்பிரதேச போலீஸ். ஏன்னா நம்ம ஊர் போலீஸு கிரிமினலில் இருக்கானா கிரைமில் இருக்கானான்னு டவுட்டாக இருக்கிறதுனால நான் உத்தரப்பிரதேச போலீஸ் வச்சுருந்தேன். அந்த புல்டோசர் போலீஸு பாபாவை வந்து இந்த மேற்கு வங்கத்துக்கு அனுப்பிச்சுருக்காங்க. செகண்டு ஃபேஸு 29th எலெக்ஷனுக்கு. அவர் தான் எல்லாத்தையும் இடிப்பார் உடைப்பார். அந்த ஏடி அனுப்பிச்சுருக்காரு, புரியுதா, மேற்கு வங்கத்துக்கு. அதனால் மேற்கு வங்கத்தினுடைய போலீஸு ரைட்டாக இருப்பான், அப்படியே அம்பேன்னு தூக்கிட்டு போயிடுவான் கிரைம் பண்ணினான், கிரிமினல்ஸை, புரியுதா. அப்போது நிறைய சினிமா எடுப்பான் இந்த போலீஸே கிரிமினலாக இருக்கிற மாதிரி. அதெல்லாம் தமிழ்நாட்டை மையமாக வச்சு எடுத்திருக்கான். யூபியில் இருக்க போலீஸ் அப்படி இல்லை, அவன் வந்து கிரைமை கிரிமினல் அந்த கிரிமினல்ஸை கிரைம் பண்ணுறத கிரிமினல். ஓகே, அப்போ கிரைம் கிரிமினல் சம்பந்தா, கிரைம் கிரிமினல் சம்பந்தா. கிரைம் பண்ணுறதுனால அவன் கிரிமினல், கிரைம் பண்ணுறதுனால அவன் கிரிமினல். இந்த சம்பந்தம் புரியுதுல? இது ஃபஸ்ட்டு சம்பந்தம், கர்ம டன் பை பாடி, அதுக்கான உதாரணம். ரெண்டாவது உதாரணம் ஜன்ய ஜனக சம்பந்தம் மாதிரி உபகாரிய உபகார சம்பந்தத்துக்கு இன்னொன்று எப்படி எடுத்துக்கலாம்? அதே லாயர் ஒருத்தர் இருப்பார், கிரிமினல் லாயர்னு பேர். அவர் கிரைம் பண்ணதுனால கிரிமினல் லாயர் அல்ல, கிரிமினல்ஸை வந்து பிடிச்சி ஜெயிலில் போகிறதுக்காக சட்டம் பண்ணி வழக்காடி அந்த வழக்கை வந்து நிரூபிக்கிறவர். அவருக்கு பேர் என்ன? கிரிமினல் லாயர். கிரிமினல் லாயர்னா அவர் கிரைம் பண்ணுறவர் இல்லை. அப்போ அந்த டைகனலி ஆப்போசிட், முன்னாடி சொன்னதுக்கும் இப்போ சொன்னதும். அப்போ கிரிமினல் லாயரை தான் இங்கே வந்து சங்கராச்சாரியர் எடுத்துக்கிறார். உபகாரிய உபகாரக அப்படின்னு அந்த சம்பந்தத்தை படிச்சுக்கிறார். உபகாரிய உபகார சம்பந்தம், கர்ம உபகாரக, சரீரம் உபகாரியகா. ஓகே, அப்போது இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது உபகாரிய உபகார சம்பந்தத்தான் இங்கே கிருஷ்ணர் ஷாரீரம் கர்ம குருவன்னு அப்படின்னு எடுத்துக்கணும்னு சொல்கிறாரு. அப்போது இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, கஷ்டப்பட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது என்னதுக்குன்னா, இந்த இட்லி, பொங்கல், கிழங்கு, சாம்பார், ஸ்வீட்டு, அதுக்கு மேலே பூரி, அதுக்கு மேலே அந்த காப்பி தண்ணி எல்லாத்தையும் போடுறைய அதுக்காக இல்லை, சரீர ரக்ஷணார்த்தம். இனிமே சாப்பிடும்போது இது ஞாபகம் வரணும், கிரைம் கிரிமினலா இல்லை கிரிமினல் போலீஸா லாயரா அப்படின்னு. நீ வந்து அபிமானத்தோட அந்த ஃபுட்டு வந்து அபிமானத்தோட அதை இதுவோட ஆவேசத்தோடு சாப்பிட்றல்ல, அதெல்லாம் கிரைம் கிரிமினல். அது வந்து உடம்பை வந்து பாதுகாக்கிறதுக்காக, ரக்ஷணார்த்தத்துக்காக, பத்திரமா வச்சுக்கிறதுக்காக சாப்பிட்ற சரீர ரக்ஷணார்த்தம், அதற்காக சாப்பிட்டேன்னா யூ ஆர் த கிரிமினல் லாயர். இது போய் நேராக போய் கிரிமினல் லாயர் அப்படியே சொல்லிடக்கூடாது.
உதாரண திருஷ்டாந்தத்தை புரிஞ்சுக்கணும், அதுக்காக சொன்னது. அப்போ இந்த ரக்ஷணார்த்தம் மெயின்டெனன்ஸ்க்காக சாப்பிடணும். அதனால தான் நம்ம சித்தாவில் என்ன சொல்கிறாங்க, உணவே மருந்து, மருந்தே உணவு. நீ உணவில் மாத்திரம் கட்டுப்படுத்திட்டீங்கன்னா ஒழுங்கா சாப்பிட்றது அப்புறம் பேசுறது இதெல்லாம் ஒழுங்காக பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்டே நீ நிம்மதியாக வாழலாம். வாயில் தான் கெட்டு போகிறது வாழ்க்கையை. சொல்லியிருக்கக்கூடாது, அது பரவாயில்ல. இம்மிடியட் பலன் வந்து 2 பூரி அமைத்திருக்கலாம், விட்டுருக்கலாம். சைட் டிஷ்ஷு நல்லா இருந்ததேன்னு போட்டுட்டேன். இப்போ இவர் வேற அதை வேற சொல்லி காட்டுறாரு, அது வேற எனக்கு காதிலே விழலை. இதான் பிள்ளை கிள்ளி விட்டுட்டு தொட்டில் ஆட்டுறதுன்னு பேர். அதுக்கு நீங்கள் சும்மா ஒரு ஐட்டமே போட்டு எங்களை வந்து கிளாஸ் கேட்க வச்சுருக்கலாமே. பரீட்சை எல்லாம் வைப்போம். நீ உனக்கு எவ்வளோ எடுத்துக்கிற? நீ சரீர அபிமானத்தில் எடுத்துக்கிறியா, சரீர ரக்ஷணார்த்தத்துக்கு எடுத்துக்கிறியா? இது இன்றைக்கே ஒரு நாளில் முடியறதா? இது வாழ்க்கை முழுக்க சாப்பிட போகிறோம். அப்போல்லாம் உனக்கு தெரியணும். புரியுதா? என்ன பண்ணணும்னா, பரீட்சை இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல தோணும். அப்போ உனக்கு புத்தி அவேர்னஸோட போகிறோம், நிறுத்த முடியறதான்னு பார்க்கணும். புரியுறதா? அதுதான். அப்போ ஷாரீரம் கர்ம குர்வன் இங்கே வந்து இவர் சொல்கிறாரு, இது வந்து அபிமானத்தை விடுறதுக்காக சொல்கிறாரு. புரியுதா? அப்போ இது என்ன சொல்கிறாரு, யதா தூ அப்படின்றாரு. யதா தூ சப்போஸ் அப்படி ஒன்று ஷாரீரம் கர்ம அபிப்ரேதம். பகவான் கூறுறது என்னன்னா, சரீரஸ்திதிகி மாத்திர பிரயோஜனம். ஜஸ்ட் சரீரத்தை பராமரிக்கிறதுக்காக வேண்டி மாத்திரம் சாப்பிட்றது. அதே கணக்காலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, சரீரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஓகே, வந்து அந்த சன்னாவத்தில் வந்து இது ஹார்ட் அட்டாக் ஆகி போனேன்னு சொன்னேன்ல, அந்த இதில் சன்னியாசிக்கு அங்கெல்லாம் மதிப்பு மரியாதை உண்டு. குக்கிராமத்தில் போன உடனே நம்ம கிராமத்துக்கு ஒரு சாது சன்னியாசி வந்திருக்காருன்னு காட்டு தீ மாதிரி கிராமம் முழுக்க போயிடுச்சு செய்தி. எல்லாரும் வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்புறம் நம்ம அந்த இதை மருந்துக்கிறதெல்லாம் போட்டு இதெல்லாம் மயக்க தெளிஞ்சிடுது. என்னோட ஓம்காரேஸ்வரந்து கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. சுவாமிஜிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பைக்கில் அதுலேயும் ஏதோ பிடிச்சி வந்துட்டாங்க. 10-20 பேர் வந்துட்டாங்க. அப்படின்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு நான் சேர்த்து வச்சுருக்கேன். மீதி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த குரங்கு பூனை எல்லாம், அதுக்கு எல்லாம் தெரியாது பாவம், இல்லைன்னா அதுவும் வந்திருக்கும். அதில் வந்து ஹாஸ்பிட்டலில் என்னை ரட்சணை பண்ணுறதுக்காக 10-15 பேர் வந்துட்டாங்க. அப்புறம் சுவாமிஜி இருக்கிறாருன்றதுக்காக அந்த ஊர் கிராமமே கூடியிருக்கு. சுவாமிஜி என்ன பண்ணணும்? ஹார்ட் அட்டாக்னு தெரியுமா உனக்கு? தெரியாதுல்ல? தெரியுமா? ஏதோ படிச்சிருக்கலாம், அவ்வளோதான். ஹார்ட் அட்டாக் வந்தவொன்னா ஹார்ட் அட்டாக்கை பற்றி சொல்ல முடியும். புரியுது? ஸ்திதப்பிரஜ லட்சணம் ஹார்ட் அட்டாக்கே நான் தான் சொல்ல முடியும். புரியுதா? நீ புக்கு பிடிச்சிட்டு சொல்ல, ப்ராக்டிக்கலாக இருக்கணும்னு சொல்கிறல்ல. அதில் வந்து இப்படி சுற்றுறதெல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் மேலெல்லாம் தொங்க விட்டுருப்பான், இங்கே ஒரு ஊசி போட்டிருப்பான். ஓகே, அது இப்படி படுக்க வச்சு மாட்டேன், இப்படி கொஞ்சம் சாஞ்சா மாதிரி படுக்குது. புரியுதா? அதெல்லாம் இருக்கணும். நமக்கு மருந்து கொஞ்ச நேரம் தான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் வீச்சு உடனே அது சுவாமி நாங்கள்லாம் வந்திருக்கோம், ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? ஆமாம், ஹெல்ப் பண்ணணும். என்னை நம்பி இவங்க ஓம்காரேஸ்வர் வந்து மதியான நேரம் அதெல்லாம் கேட்டுட்டு வரும். ஹார்ட் அட்டாக்கு இந்த டயத்தில் வரலாம், இப்படி கம்ஃபர்டபுள் டைம் வரலாம், அது நல்ல லஞ்ச் டைம். அதாவது அவசரத்தில் அங்கலாய்ப்பில் எல்லாம் வந்துடுத்து பாவம். பசி வேறு இருக்கும், கொஞ்ச நேரம் தான் அந்த ஆவேசம் இருக்கும் எதுவுமே. புரியுதா? அதுக்கப்புறம் பசிக்கும், கடை தேடும், அது கிராமத்தில் எதுவும் கிடைக்காது. அப்புறம் மக்களுக்கு சொன்னேன், இந்த 10 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுங்க.
குரு இல்லை, சுவாமிஜி. அந்த 10 பேருக்கு உடனே அரை மணி நேரத்தில் சப்பாத்தியை போட்டு டால் பண்ணி கொண்டு வந்து சர்வ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் அந்த டாக்டர் பார்க்குறாங்க. நம்ம ஸ்ரீதர்ஜி கூட போய் இந்த டாக்டர்லாம் பார்த்துட்டு வந்தோம். அன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் சுமாரான பிறகு சான்ஸை மிஸ் பண்ணக்கூட, சன்னாவத்துக்கு இதுக்கு அப்புறம் எப்போ போகிறான் எல்லா டாக்டர்ஸு பேஷண்ட்டு இந்த மாதிரி எல்லாரையும் ஒன்றா கூப்பிட சொன்னேன். அந்த டாக்டரை கூப்பிட்டு அங்கே ஒரு சத்சங்கம் பண்ணிட்டு வந்தேன். புரியுறதா? அப்புறம் அவளுடைய இதில் கிளினிக்கில் பேசிக் ஃபண்டமெண்டல் கூட இல்லை, அவ்வளோ ஏழ்மையானது. நான் இந்த ஹார்ட் அட்டாக்குள்ளேயே வந்து அதெல்லாம் பார்த்து என்னெல்லாம் வேணுன்றதெல்லாம் ஜட்ஜ் பண்ணி அப்புறம் ஸ்ரீதர்ஜிக்கிட்ட சொல்லி கொண்டு போய் கொடுத்துட்டு வா அந்த அந்த அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவள் ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் ஆகி இப்படிலாம் பேசுகிறாரு, சத்சங்கம் பண்ணுறாரு அப்படின்னு. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் வந்து இந்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். சென்ட் ஆஃப் யார் எனக்கு சென்ட் ஆஃப் கொடுத்தது? யார்? டாக்டர்ஸ் மாத்திரம் இல்லை, ஆல் பேஷண்ட் வெளியில் வந்துட்டாங்க. ஜோக்கு இல்லை, நிஜம்தான். இப்போ டாக்டர், பேஷண்ட்டு, உள்ளூர்காரன் எல்லாரும் ஒரு பெரிய இது வெற்றி வாகை பண்ணின மாதிரி அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி புரியுது. இப்போ லைஃப்ன்றது ஃபன், ஜாய் அப்படின்றது புரியுது உங்களுக்கு? அதுதான் ஷாரீரம். ஷாரீரம் இதுதான் ஒரு ஜாய். இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அதை நம்ம வந்து ஜாய்ஃபுல்லாக பண்ணணும். ஓ லிவரில் ப்ராப்ளமா, அப்போ இது ஆர்ட்டு கொஞ்சம் பரவாயில்ல, அப்போ நல்லா இருக்கிறத யோசிப்போமே இல்லை? லங்ஸு நம்மக்கிட்ட வந்து ஆயிரக்கணக்கான உறுப்பு இருக்குது. ஏதோ ஒரு உறுப்பில் ப்ராப்ளம் ஆகும், அதையே வச்சு கொண்டாடிடக்கூடாது. புரியுதா? அதுவும் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு எந்த ப்ராப்ளம் இருக்கோ அதை கட் பண்ணி எடுத்துருவான், அவ்வளோதான். அப்போ எனக்கு மைண்டில் ப்ராப்ளம் இருந்தால் இன்னும் சயின்ஸ் டெவலப் ஆகலை, அந்த மைண்ட் அப்படி கட் பண்ணுறது. அதை மாத்திரம் கட் பண்ணிட்டான்னு வச்சுக்கேன், கர்ப்பப்பை எடுத்துருவான். இங்கேயே எத்தனை கர்ப்பப்பை இருக்குன்னு தெரியாது. புரியுதா? அந்த மாதிரி கட் எல்லாமே டெய்லர் தான். இப்போல்லாம் டாக்டர் வந்து சைடு தொழில் பண்ணுறது வந்து இது டெய்லர் தொழில். அதுக்கு ஸ்பெஷல் வந்து ஆப்ரேஷன். இவனும் ஆப்ரேஷன் சொல்கிறான், மிலிட்ரியும் ஆப்ரேஷன் சொல்கிறான். இன்னும் ஆப்ரேஷன். அப்போ ஷாரீரம் கேவலம் குர்வன், இது புரிஞ்சுக்கோ. திருஷ்ட அதிருஷ்ட பிரயோஜனம் கர்ம விதி பிரதிஷேத கர்மியம் ஷரீர ஸ்திதி மாத்திர பிரயோஜனம். அதாவது திருஷ்ட அதிருஷ்ட பிரயோஜனம் கர்ம. கர்ம என்ன கொடுக்கறது அப்படின்னா இகலோக பலம், பரலோக பலம். அப்படின்னா என்ன? அது வந்து விதி பிரதிஷேத கம்யம் கர்ம. கர்மத்தை பற்றி வேத பூர்வம் சொல்கிறது. புரியுதா? வேதாந்த சொல்லலை, வேத பூர்வம் சொல்லிருக்கு. அந்த கர்மத்தை பற்றின ரெண்டாவது விஷயம் ஷரீர வாங் மனச நிர்வர்த்தியம் கர்ம. முதல்ல என்ன சொன்னோம்? திருஷ்ட அதிருஷ்ட பிரயோஜனம் கர்ம நம்பர் 1. ரெண்டாவது என்னன்னா, அந்த கர்ம எப்படிப்பட்டதான்? விதி பிரதிஷேத கம்யம் கர்ம. வேதபூர்வத்தில் சொல்லியிருக்கிறதுனால அது கர்மா. மூணாவது என்ன? ஷரீர வாங் மனசா நிர்வர்த்தியம் கர்ம. சரீர வாங் மனசா நிர்வர்த்தியம் கர்ம மூணாவது. மூணா பிரிக்கலாம். ஷரீர நிர்த்தவ்யம் கர்ம, அதாவது உணவு, உடை, இதை உடற்பயிற்சி இதெல்லாம் பண்ணுறது ஷரீர சம்பந்தப்பட்ட கர்மா. வாங் நிர்வர்த்தியம் கர்ம என்னென்ன? அது வந்து வாக்கில் பாராயணம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, ஸ்லோகம் சொல்கிறது, நல்ல வார்த்தைகள் பேசுகிறது,
திருக்குறள் ஒரு 10 வந்து மனப்பாடம் பண்ணி வைக்கிறது. நீ ஒரு திருக்குறளாவது மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கியா? நாலடியார் தெரியுமா? இன்னும் 40 தெரியுமா? இனிமே 40 ஒன்றும் தெரியாது. இஸ்டாலினை வந்து திட்டுறது. முதல்ல தமிழும் தெரியல, எதுவும் தெரியல, எதுவுமே தெரியாமல் வந்திருக்கான் பாரு, வளர்ந்துருக்கான் பாரு, ஒன்றும் தெரியாமல் வளர்ந்துருக்கான் பாரு. இப்படி வீட்டில் திட்டுவாங்க. தமிழில் கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதா? சரி அப்போ நீ வந்து திருப்புகழை பாட பாட வாய்மன. இதெல்லாம் நல்லா. நேற்றுக்கு ராத்திரி திருப்புகழ் போட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன் நான் ராத்திரி. புரியுறதா? அதில் கேட்கும் போதே ஆனந்தமாக இருக்கு. இப்போ புரியுறதா? அதுவும் நிசப்தமாக இருக்கு. சவுண்டு வந்து டபுளாக கேட்குது. புரியுறதா? எல்லாம் கேட்கணும். மனசு நிர்வத்தியம். மனசு நிர்வத்தியம் என்ன பண்ணுவான் ஞானி? மனசு நிர்வத்தியம் கர்ம. மனசு என்ன பண்ணுவான் ஞானி? நிதித்தியாசனம் பண்ணுவான். உங்களுக்கு சொல்லியிருக்கல, ரீஅரேஞ்ச்மெண்ட் ஃபார் யுவர் தாட். மைண்டில் ஒரு தாட் வரும், பழைய தாட்டு ஏதோ ஒன்று வரும், அதை நீ கரெக்ஷன் பண்ணணும். சரீர சம்பந்தமாக வரும், அப்புறம் ரிலேஷன் சம்பந்தமாக வரும். அதெல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம படித்த பாடத்தை அங்கே கொண்டு வரணும். ரீகரெக்ஷன் யுவர் தாட். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். சடனாக எனக்கு என்னென்னா 2 நாள் தூக்கம் வரலாமல் படிச்சு. என்னடான்னா, இந்த தேசம் ஏன் இப்படி போயிட்டுருக்கு, உலகம் ஏன் இப்படி போயிட்டுருக்கு, ஒருத்த ஆட்சி மாண்டு செத்து போயிடுவான் போல இருக்கு, ஏன் எப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க, எங்கே பார்த்தால இது டாஸ்மாஸ்க்கு இப்படிலாம் ட்ரிக்கர் ஆகுறது. மைண்டு ட்ரிக்கர் ஆகுறது தெரியல உங்களுக்கு? மைண்டு அப்படி இது வரும். அந்த இது சாமி வந்த மாதிரி அதுக்கும் ட்ரிக்கர் ஆகிறது, உள்ளர ட்ரிக்கர் ஆகிறது. புரியுதா? இன்னும் இப்படி சாராயம் நம்ம கண்ணு முன்னாடி சாராயம் குடிச்சு சாகிறான் அப்படின்னு, கள்ளச்சாராயம் குடிச்சு. அப்படி உங்களுக்கு அப்படிலாம் வந்தது இல்லைல்ல? உங்களுக்கு ட்ரிகர் ஆகிறதுக்கு வேற நிறைய விஷயம் இருக்கு. அந்த மாதிரி ஆகும்போது டக்குன்னு வந்து கார்னேஸ்வரன் ஞாபகப்படுது. சைதாப்பேட்டில் கார்னேஸ்வரர் இருக்கார்ல, கார்னரில் இருப்பார்ல, அது இல்லை. ஸோ மாயா சகித பிரம்மன் ஈஸ்வரா, அவர் தான் இந்த ஹோல் ஜகத்து சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் பிரம்ம. என்ன புரிஞ்சுக்கோ? சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் பிரம்ம. அப்போ இந்த சிருஷ்டி பண்ணினவருக்கு ஸ்திதி பண்ண தெரியாதா? ஸ்திதி பண்ணினவருக்கு லயம் பண்ண தெரியாதா? எல்லாம் ஒரே ஆளை பண்ணுவார். உனக்கு என்ன டியூட்டியோ பண்ணு. நீ உன்னை யார் டாஸ்மாஸ்க்கு திறக்க சொன்னது? நான் 2 டாஸ்மாஸ்க்கு இங்கே மூடிட்டேன், அது வேற விஷயம். புரியுதா? ராமச்சந்திரா டீன்னு ஒருத்தர் சொன்னார், என்ன பண்ணுங்க அப்படின்னு. சும்மா மாலை போட்டு விட்டான் அப்படின்னு. புரியுதா? நம்மளாம் சிம்பிள் டெக்னிக். புரியுதா? இங்கே ஒரு குடிகாரன் ஒருத்தர் தான், அவனை மலை மேலே தூக்கி வந்தான் மகாநாராயணனுக்கு. ஆறுமுகம், பம்பா ஆறுமுகம். மாலை போட்டு விட்டேன். நான் சொல்கிற வரைக்கும் காட்டக்கூடாது, மாலை இருக்கிற வரைக்கும் குடிக்கக்கூடாது. கண்டிப்பா உனக்கு என்னடா துரோகம் பண்ணினே, இந்த ஆளுக்கிட்ட மாட்டி விட்டு. அவ்வளோ பவர் அந்த மாலைக்கு. புரியுதுல்ல? அதான் இப்போ கையில் ரக்ஷை கட்டுறேன்ல நான், எப்பயாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ரக்ஷம் வந்து எதுக்குன்னா, உன்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் விடுதலை அடையிறதுக்காக, அந்த பற்றெல்லாம் நீக்கிறதுக்காக, அந்த அபிமானத்தெல்லாம் நீக்கிறதுக்காக. இனிமேல் யோசித்து கட்டிக்கோண்ணா. நமக்கு லெஃப்டில் கட்டணுமா ரைட்டில் கட்டணுமா தான் வரும். நான் அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தத்தோடு கட்டுவேன் நான். புரியுதா? அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். யார் கையில் கொடுக்கணும், யாருக்கிட்ட கொடுக்கணும். லோக திருஷ்டையா குர்வன் சரீரஸ்திதி மாத்திர பிரயோஜனம். அது லோகத்துக்காக செய்யக்கூடிய விஷயம். அதில் ஞானி பண்ணுறது வந்து அவனுடைய இது வந்து எதுக்காக பண்ணுறான்னா, நிதித்தியாசனம் பண்ணுவான்.
நிதித்தியாசனம் பண்ணினவன் இல்லை நிதித்தியாசனம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா பஷ்யன், சிருண்வன், பிரலபன், கச்சன், என்ன பண்ணாலும் நைவ கிஞ்சித் கரோமி இது இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு குணா குணேஷு வர்த்தந்து அப்படின்னு பண்ணுவான். அவன் ஒன்றும் செய்வதில்லை. நான் அந்நியத்தே நான் அந்நியமான சரீரே. புரியுது? இப்போ பகவான் எங்கெல்லாம் எடுத்துக்கிறார் பாரு. ஓகே, அவன் கொள்வதும் இல்லை, கொள்விப்பதும் இல்லை, அவன் செய்வதும் இல்லை, செய்ய வைப்பதும் இல்லை. நான் காரயத்தி நை காரயத்தா தான் அவன். ஆனால் நீங்கள் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க சுவாமிஜி. அப்போ காரயத்தாவாக இருக்கீங்களே? ஆமாம், காரயத்தாவை தான் இருக்கேன். நீ நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே செஞ்சுட்ற, நீ ஃபுல்லாக செஞ்சுட்ற, ஏதோ கொஞ்சம் செஞ்சுட்ற இல்லையா? அப்போ நான் அதில் துக்கப்பட்டுனா என்ன ஆகும்? இத்தனை நேரத்துக்கு நான் இங்கே உட்கார்ந்துருக்க முடியுமா சொல்லு? அப்போ அவர் காரயத்தா மாதிரி இருக்கார், ஆபாச காரயத்தா. புரியுதா? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. புரியுதா? அந்த கர்மம் பண்ணுறதுக்காகத்தான் இன்ஸ்ட்ரக்ஷன். புரியுதா? உனக்காக இல்லை. அது இதுதான் கர்மம், இதுதான் உபகாரிய உபகாரக. அது புரிஞ்சுக்கோ. இந்த ஞானி பண்ற கர்மா இப்படி பண்ணினாலும் கில்பிஷம் ந ஆப்னோதி. கில்பிஷம்னா பாபம், ந ஆப்னோதி, பாபம் வராது, புண்ணியம் வராது. ஏன்னா அதில் கர்த்தத்துவம் இல்லை. புரியுதா? இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் இவ்வளோ பெரிய பேராகிராஃபை மூணாக நம்ம பிரிச்சுக்கலாம். முதல் என்ன பிரிச்சுக்கலாம்? அன்வயம் யதா தூ சரீரஸ்திதி மாத்திர பிரயோஜனம், புல் ஸ்டாப். ஷாரீரம் கர்ம புக்லேயே நோட் பண்ணுங்க, அபிப்ரேதம் பவேத். நெக்ஸ்ட் என்ன? ததா திருஷ்டாதிருஷ்ட பிரயோஜனம். அது எப்படி வருது திருஷ்டாதிருஷ்ட பிரயோஜனம்? அதை சொல்றாரு. விதி பிரதிஷேத கம்யம். அது வேத பூர்வத்தில் இருக்கிறதுனால அப்படி சொல்றோம். அதுலேருந்து என்னெல்லாம் கர்ம பண்ணலாம்? சரீர வாங் மனச நிர்வர்த்தியம். இந்த சரீரத்திலேயோ மனசுலையோ வாக்குலையோ அவன் பண்ற கர்மம் கர்மம் ஆகாது, நிர்வர்த்தியம். ஏன்? சரீரஸ்திதி மாத்திர பிரயோஜனம் கர்ம. நெக்ஸ்ட் லோக திருஷ்டா. லோக திருஷ்டத்தில் அவன் கர்ம பண்ணுற மாதிரி இருக்கும், அவன் உண்மையிலேயே பண்ணுவதில்லை. அதனால என்ன பலன்? யா குர்வன் கில்பிஷம் நா ஆப்னோதி, அவனுக்கு பாபம் ஒன்றதில்லை. செகண்ட் அன்வயம் அதே பேராகிராஃப்ல தைகி ஏவ சரீராதிபிகி அந்நியத்து அகுர்வன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். கில்பிஷம் நா ஆப்னோதி, அதை சேர்த்துக்கிட்டே வரணும். தைகி ஏவ சரீராதிபிகி அந்நியத்து அகுர்வன். சந்நியாசி ஞானி வேற எந்த கடமையும் அவனுக்கு கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. சரீரத்தை அவன் ரட்சணார்த்தம் பண்ணினா போரும். ஓகே, ஊரை சுத்தப்பட்டு கூட எல்லாரும் கூப்பிடுவாங்க, அங்கெல்லாம் ரிப்பன் கட் பண்ணி வைக்கிறது. என்ன சடனாக கூப்பிட்டாங்க, கூப்பிட்டுட்டு சிசர் கொடுத்து கட் பண்ணுங்க சார் அப்படின்னா, லிஃப்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அந்த அக்கேஷனில் ஒன்றுமே பண்ண முடியல. பில்டர் இருக்கார், அந்த பில்டு அந்த இது ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட். அது இந்த லிஃப்ட்டு புரியுதா? அப்போ தான் நான் எனக்கு நிஜமாகவே ஒரு பெருசாக மனசில் பூமாவாக தெரியல. அந்த பில்டருக்கு அந்த அதை விட அந்த பண்ணி கொடுத்தான்ல, பண்ணுறான்ல மேக்கர், அவனே வந்துட்டான். அதுக்கு ஒரு ரிப்பன், அவனே ரிப்பன் கட்டினான், அவனே சிசர் வச்சுருந்தான், கட் பண்ணி அவன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான். அப்படியே. ஆனால் புதிய பாரத்தில் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். உடனே எல்லாரும் புதிய பாரத்தில் பார்த்த உடனே தான் எனக்கு சர்ப்ரைஸ். ஓ, லிஃப்ட்டுக்கு இவ்வளோ பூமா இருக்கா? எத்தனையோ தடவை நீ தான் பிரம்மன் சொல்லிருக்கேன்.
அதுக்கெல்லாம் இப்படி நமஸ்காரம் அதெல்லாம் போடுறதில்ல. லிஃப்ட்டுக்கு மாத்திரம் போடுறான். அப்படி அப்போ தான் புரிஞ்சு, ஓ இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் போல இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எனக்கு எப்படி இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சதுன்னா, இது ஏறி கால் வலிச்சது போச்சு. அப்போ இதில் ஒரு சுகம் வந்து, ஓ நல்லா இருக்க அப்படின்னு. புரியுதுதான்? இல்லை, ஒரு விஷயத்தை நமக்கு லக்ஸுரியஸாக இருக்கிறத என்ன பண்ணுறோம், நெசசிட்டியாக மாற்றிட்டு வரோம். நம்ம பெரியவங்களாம் என்ன பண்ணாங்க, நெசசிட்டியாக லக்ஸுரியஸ் ஆக, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். நம்ம முன்னோர்களுக்கும் இப்போ உள்ளவங்களுக்கும். இப்போ ஏன் லிஃப்ட் போட்டிருக்கோம், நிறைய பேர் வீட்டில் லிஃப்ட் இல்லை. அதனால் உங்களுக்காக வேண்டி லிஃப்ட்டுன்னு ஒரு என்ன பெரிய பணக்காரங்க மாத்திரம் இருக்கிறது, நம்ம மாதிரி எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னா சாஸ்திராலயத்தில் லிஃப்ட் போட்டிருக்கோம். 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு கல் வீடு இல்லை, அதனால் 5 அடுக்கு கோயில் கட்டியிருக்கேன், நீங்கள் இங்கே வாங்க அப்படி சொல்லுங்கள். புரியுதா? போன 12 சொன்னது பாரதி நகர் குழந்தைகளுக்கு, இந்த 12 சொல்கிறது யோகசாந்தி குருகுல மாணவர்களுக்கு. அந்நியத்துக்குருவன் அந்நியத்துக்குருவன் வித்வத் சன்னியாசிக்கு கர்மத்தில் அதிகாரம் இல்லை, கர்மத்துக்கு யோகியதை கிடையாது. புரியுதா? அவன் ஜோலியெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே அவன் பரமஹம்ச ஜானி. புரியுதா? இப்போ மாலை கொண்டு வந்தார், முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன், இங்கே இப்படி போட்டுப்பேன். கவனிச்சில நீங்கள் மாறி இருக்குது, ஆண்டனா மாறி இருக்கு, வெயிட் பண்ணு, நிறுத்து, உன் இஷ்டத்துக்குலாம் மாலை போடக்கூடாது, என் இஷ்டத்துக்கு தான் மாலை போடணும். புரியுது? இப்போ டிஃப்ரெண்ட் புரியுது இல்லை உனக்கு? ஆண்டனா மாறுறது இப்போ. ஓகே, அப்போது சிஷ்யர்களுக்காக இதெல்லாம் பண்ணு அதை பண்ணதெல்லாம் பண்ணினதெல்லாம் பண்ணி இப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. புரியுதா? இப்போ என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கலாம் தெரியல, இந்த கழுகு குஞ்சு பொறுக்கும், பருந்து குஞ்சு பொறுக்கும், பெரிய பெரிய பறவைகள்லாம். அது என்ன பண்ணும், பொறிச்ச உடனே அப்படியே மலையில் மேலே உச்சி இருக்கும், தள்ளி விட்டுடும், மேலேந்து வரும், தொப்பு கட்டின்னு வரத்துக்குள்ளே பறக்க ஆரம்பிச்சிடும். தண்ணியில் தொப்புன்னு விடும், நீந்த ஆரம்பிச்சிடும். புரியுதா? இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, இதெல்லாம் நிறைய விஷயம் பார்க்கல பாருங்கள், நான் நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். அதுவே கற்றுக்கும், பறக்கிறதுக்கும் நீச்சறதுக்கும். அதுக்கப்புறம் ஃபுட்டு ஒரு பெரிய இது போட்டுரும், அந்த குஞ்சுகள்லாம் அதுவே குத்தி சாப்பிடும். அப்படி கொஞ்ச நாள் அதோட இருந்துட்டு அப்புறம் அதை விட்டுட்டு போயிடும். எவ்வளோ பியூட்டிஃபுல்! இதெல்லாம் பறவைகளுக்கெல்லாம் அவ்வளோ அறிவு இருக்கு என்ன? ஆறறிவு படித்த இந்த மகாஜீவர்களுக்கு தான் புரிய மாட்டுறது. புரியுது? நான் காக்காவை பார்த்தேன், காக்கா தேடிட்டு அது குஞ்சு பொறிச்சிருந்தது. புரியுதா? அதுக்கு எடுத்துகிட்டு போனதை மொத்தமாக ஊட்டலை. இந்த மனுஷ புத்திஜீவி இருக்கான்ல, இத்தனை கிலோ, டாக்டர் வேறு சொல்லியிருப்பாங்க, இத்தனை கிலோ இத்தனை வயசுக்கு ஊட்டணும்னு. அதுக்கு ஒரு மூடு இருக்குது, ஒரு வயசு இருக்குது, ஒரு ஏரியா இருக்குது. எல்லாருக்கும் ஒரே அளவு கிடையாது. இதெல்லாம் வெஸ்டில் இருக்கிற பசங்க முடிவு பண்ணுறது. சில நாமே மூடு இருந்தால் சாப்பிட மாட்டான். குழந்தை சாப்பிட்லன்னா அடம் பிடிச்சி அதுக்கு வீக் ஆகிடும் சொல்லி அடித்து வாயில் பொத்தி இது பண்ணு. இதெல்லாம் பசிச்சா சாப்பிட போகிறது, பசிக்கிற மாதிரி பண்ணு. அப்படிதா? நீயும் கொஞ்சம் ஓடு சுவாமி அந்த குழந்தைகளோட ஒன்றுனா உனக்கு பசிக்கும். அப்போ குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி அது 2 வா அங்கே ஊட்டி 4 வா நம்ம சாப்பிட்டுடணும். எல்லாம் ஒரு இது. அப்போ இந்த விஷயமானது தானாக கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுத்து தானாக அது லிஃப்ட் ஆகும். அப்போ நம்ம குழந்தைய வளர்க்குறது அதுக்கு இண்டிவிஜுவாலிட்டி கற்றுக் கொடுக்கக்கூடாது, இண்டிபெண்ட் கற்றுக் கொடுக்கணும், நாட் இண்டிவிஜுவாலிட்டி. அப்புறம் டேலண்ட்டு கற்றுக் கொடுக்குறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். டேலண்ட்டு இம்பார்ட்டண்ட்டு,
அதை விட அந்த குழந்தைக்கு சம்ஸ்காரம், ஒழுக்கம் இம்பார்ட்டன்ட். இப்போ ஒழுக்கத்தோட டேலண்ட் அப்படி கற்றுக் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் குழந்தைங்களை இப்போ டேலண்ட்டு மாத்திரம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பரமஹம்ச ஞானிக்கு வருவான். இந்த பரமஹம்ச ஞானி அந்நியத்து கர்ம குருவன், அவனுக்கு எந்த டியூட்டியும் கிடையாது. தைகி ஏவ ஷரீராதிபிகி, இந்த சரீர ரக்ஷணார்த்தம். மூணாவது பேராகிராஃப் என்னன்னா, கேவல சப்த பிரயோகாத், மூலம் கேவலம் கர்ம. இதனுடைய சிக்னிஃபிகண்ட் என்னன்னா, அகம் கரோமி இது அபிமானம் வர்ஜிதா. வர்ஜிதாக்கான என்னது? விட்டுட்டான். எதை? அபிமானத்தை விட்டுட்டான். அபிமானம் என்ன? கர்த்திருத்துவ அபிமானம், போக்திருத்துவ அபிமானத்தை விட்டுட்டான். ஓகே, வர்ஜிதா, ஃப்ரீ ஃப்ரம் கர்மா. இதுதான் இம்பார்ட்டன்ட். சுருக்கமாக அகம் அகர்த்தா அபோக்தா ஆத்மா அகம் அப்படின்னு வந்துட்டான். அபிமான வர்ஜிதா சன் ஷரீராதி சேஷ்டா மாத்திரம். மூணாவது பேராகிராஃபில் இதில் லோக திருஷ்டியா குர்வன் கில்பிஷம் நாப்னோதி. லோகத்தில் வெளியில் இருக்கிறவங்க அவர் கர்மா இது பண்ணிட்டு இருக்காரு, அதை பண்ணிட்டு இருக்காரு, ஓடின்னு இருக்காரு, அவருக்கு என்னதான் இது சம்சாரி கிரகஸ்தரில் விட ஏகப்பட்டது வேலை பண்ணிட்டு இருக்காரு, இப்படி மற்றவெல்லாம் வெளியில் பார்வைக்கு சொல்லிட்டு இருப்பாங்களாம். ஆனால் அவரும் இருக்காரு, ந குர்வன் கில்பிஷன் ந ஆப்னோதி, அவர் நைவ கிஞ்சித் கரோமீதி அப்படின்னு இருக்கிறாராம். ஓகே, மூணாவது பேராகிராஃப் என்னன்னா, மூணாவது அதை அன்வயம் கேவல சப்த பிரயோகாத் அகம் கரோதி இதி அபிமான வர்ஜிதக சன் ஷரீராதி சேஷ்டா மாத்திரம் லோக திருஷ்டியா குர்வன் கில்பிஷம் ந ஆப்னோதி. அது மாத்திரம் அப்பப்போ போட்டுக்கணும். யார் வித்வத் சந்நியாசியோ இதை இந்த 3 பேராகிராஃபை பண்ணி இப்போ சொன்ன இந்த பேராகிராஃபை அண்டர்லைன் பண்ணிக்கங்க புக்கில். என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் நிதித்தியாசனத்துக்கு வரும்போது இதை அப்பப்போ இன்ட்டு போட்டு ஓ இப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லணும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அடுத்தது படிச்சோம். 246 ஏவம் பூதஸ்ய பாப சப்தவாச்ய கில்பிஷ பிராப்தய சம்பவாத் கில்பிஷ பிராப்த அசம்பவாத் கில்பிஷம் சம்சாரம் ந ஆப்னோதி. ஓகே, ஏவம் பூதஸ்ய ஞானினகா, நிதித்தியாசனத்திற்கு வந்த வித்வத் சந்நியாசி ஞானினகா திருக்கு திருஷ்ய விவேகத்திலேருந்து ஆத்மா அனாத்மா விவேகம் ஆத்மா அனாத்மா விவேகத்திலேருந்து சத்தியமித்யா விவேகத்துக்கு சத்தியம் மாத்திரமே பிரம்மன் மாத்திரமே இதம் சர்வம் எதையும் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஞானி, அந்த ஞானிக்கு பேர் அவன் ஸ்தித பிரஜன், ஸ்தித பிரஜ ஞானி. ஏவம் பூதஸ்ய அல்லது நிதித்தியாசன சாதகஸ்ய பாப சப்த வாச்சிய கில்பிஷ பிராப்திய அசம்பவாத். அசம்பவாத், இவனுக்கு வேற எந்த வாய்ப்பும் கிடையாது, நோ பாசிபிலிட்டி. எதுக்கு? கில்பிஷம் பிராப்திய. ஓகே, சான்ஸே கிடையாது இவனுக்குன்றார். சங்கரா என்ன சொல்கிறாரு, அவனுக்கு பாபமே வராது, பாபமே கிடையாது. எப்போ இந்த வேத சப்தெல்லாம் உன் காதில் ஒலிக்கிறதோ எல்லா பாபமும் நிர்மூலமாக்கப்பட்டது, பொசிங் விடு. அது என்ன சொன்னார்? ஞானாக்னி தக்த கர்மாணி. ஞான அக்னினால தன்னுடைய கர்மத்தெல்லாம் வறுத்துட்டான், வறுத்த விதையாகி விட்டது. அப்படிதான்
இந்த விதை வந்து வறுத்த விதை வந்து பண்ணுறதுக்கு அக்னி வேணும், கர்மத்தை வறுக்கிறதுக்கு ஞானம் வேணும். ஞானத்தினால அதனால் இவனுக்கு அத்வைத்திக்கு புண்ணியமோ பாபமோ கிடையாது, துவைத்திக்கு நிச்சயம் புண்ணியம் பாபம் உண்டு, தவிர்க்க முடியாது. கில்பிஷம் பாபம், பாப சப்த வாச்சியம். இந்த வித்வத் சந்நியாசி யாஜ்ஞவல்கியர் மாதிரி உள்ளவர்கள் அவர்களுக்கு ஆகாமி புண்ணிய பாபம் வராது. கில்பிஷம் சம்சாரம் நான் ஆப்னோதி அப்படின்னு சொல்றாரு. ஏன் அத்திரைக பிரம்ம சமுஷ்ணுதே, அவன் இப்பவே ஞானி ஆயிட்டான், இந்த க்ஷணமே ஞானி ஆயிட்டான். ஓகே, நாட் பரோட்சம், அது அபரோக்ஷம். அப்போ ஜகத்து இருக்க என்னது? நாமரூப பிரபஞ்சம். என் மனசு இருக்க அது என்னது? நாமரூப பிரபஞ்சம். என்னுடைய சென்சஸ் எல்லாம் என்னது? நாமரூப பிரபஞ்சம். இந்த சரீரத்தோடு சம்பந்தப்பட்ட அத்திம்பேரு நாமரூப பிரபஞ்சம். பௌஸ் நாமரூப பிரபஞ்சம், பேரண்ட் நாமரூப பிரபஞ்சம், சில்ட்ரன்ஸ் நாமரூப பிரபஞ்சம். சப்போஸ் எங்க அட்டாச்மெண்ட் அதிகமா இருக்குன்னா கிராண்ட் சில்ட்ரன், அது கிராண்ட் நாமரூப பிரபஞ்சம். அந்த பாட்டி தாத்தா பாட்டி இருக்கால, அதுகளுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அடாடாடாடாடாடா. அது வந்து தாத்தா பாட்டி சொல்லும்போது அதுவும் இந்த பசங்களாம் கை விட்டுருக்குங்க. அப்போ அப்போ ஹிதமாக அந்த குழந்தை வந்து சாமிங்க கூப்பிடுறோம், பாட்டி தாத்தா அப்படின்னு. நான் அதனாலே குட்டி குழந்தைங்களை சேர்த்துக்கிறது இல்லை, ஃபோட்டோக்கு தான் வச்சுக்கிறது. மயங்கிடும், மயங்காதவங்க கூட மயங்கிடுவான். புரியுதா? அது அவ்வளோ தூரத்துக்கு ஜூட்டாக சொல்லுவான். என்னோ சொன்னா மறந்து போயிட்டேன். புரியுதா? ஐயோ ஆச்சரியமாக போச்சு, வா இந்த பொண்ணுக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி பேசுறது. அது ஏபம் பூதஸ்ய நிதித்தியாசன சாதகசிய. நான் எவ்வளோ ரிஸ்க்கு எடுத்துட்டு இருக்கேன் இந்த ஆசிரமத்தில் இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? நமக்கு லைஃபே சேலஞ்சு தான். புரியுதா? அப்படி பாப சப்த வாட்சிய கில்பிஷ பிராப்திய அசம்பவாத் அப்படி சொல்றாரு. அப்போ சாஸ்திராலயத்தில் வந்து எந்த விதமான வேறுபாடும் இங்கே கிடையாது. நிதித்தியாசன சாதகசிய ஏவம் பூதஸ்ய நிதித்தியாசன சாதகசிய. ஞானி அந்த வித்வத் சந்நியாசி கில்பிஷம் சம்சாரம் நா ஆப்னோதி நா பிராப்னோதி. ஏன் மித்யா பிரபஞ்சம். புரியுறதா? அப்புறம் வந்து இந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கு பாருங்க, பானை கையில் வச்சுட்டு. அந்த பானையை பாருங்க, அந்த மூஞ்ச பாருங்க, அந்த சுவாமியோட முகத்தை பாருங்க. துக்கமாக இருக்கிற சந்தோஷமாக இருக்கிற ஆனந்தமாக இருக்கார் இல்லையா, பானையை பிடிச்சுட்டு. அது அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தான் ஒருத்தன். அந்த காலடியிலேருந்து இதுக்கு வரணும், கோயம்புத்தூருக்கு வரணும், பஸ்ஸு காரு எல்லாம் ரெடியாக இருக்கு. ராத்திரி வர இன்ஸ்ட்ரக்ஷன், தம்பி கரெக்டாக 5 மணிக்கெலாம் கிளம்பிடணும், டக்குன்னு டீ குடிச்சு கிளம்பிடணும், யாருக்காக வெயிட் பண்ணக்கூடாது என்ன அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக வேற சொல்லியாச்சு ராத்திரி. அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் பிராத்தஸ்மரன் சொல்லி அப்படி சேர்றதுக்காக வந்தோம். சோனு மழை, அடினா அடியா அந்த மாதிரி மழை பார்த்துருந்தோம். அப்படி ஒரு மழை, வெளியில் மழை, அந்த பலார்னு அடையிறது. அதோடு சேர்ந்து ஒருத்தனுக்கு மாத்திரம் இவர் போகணும், அவ்வளோ தூரம் போகணும், மெய் மறந்து பேசின்னு இருக்காரு. அதுவும் ஆனந்தமாக இப்படி காட்டின்னு. அந்த பானை வேறு நான் வந்து அப்போது பத்திரமா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன் நான். அதை திறந்து அவர் காட்டிட்டு மிருத்திகா ஏவ சத்தியம் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம்.
அதை வந்து 1 மணி நேரம் அந்த உடனே போகணும்னு சொன்னல, 1 மணி நேரம் அந்த வகுப்பு எடுத்துருக்கு சத்சங்கம், இந்த பானை காட்டி. புரியுறதா? அது பாப்புலர் ஆகிடுச்சு இந்த பானையோட. புரியுறதா? ஒண்டர்ஃபுல் ஃபோட்டோ. இன்னொரு தடவை அந்த மாதிரி கிடைக்காது, இன்னொரு தடவை அந்த மாதிரி மழை பெய்யாது. புரியுறதா? இன்னொரு தடவை அந்த டென்ஷன், அந்த பர்சன், அந்த டென்ஷன் உள்ள பர்சன், ரெஸ்பான்சிபிலிட்டி, எனி ரெஸ்பான்சிபிலிட்டி, டென்ஷன். புரியுதா? நம்மோட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாஸ்திரத்தோடு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சாஸ்திரம் அப்பப்போ நமக்கு ஒரு காவு கொடுக்கும். இப்படிதான் அங்கெல்லாம் நான் ஆப்னோத்தி, நான் பிராப்னோத்தி. ஓகே, அதனால தான் உங்களுக்கு 108வது கேம்பில் கூட பல ஐட்டம் பரிசு பொருள் கொடுக்கும்போது ஒரு முக்கியமான ஐட்டம் ஒன்று கொடுத்தேன், அதை எடுத்துகிட்டு வரணும்னு மறந்து போச்சு. ஓகே, அது குட்டி பானை. யாராவது சின்ன காட்டுங்க. இருக்காத? அப்படிலாம் இருந்தால் மித்தியா வந்துடும்ல. ஓ, சத்தியம் இங்கே மித்தியா. அப்போது அந்த குட்டி பானையை வரவழைச்சி நம்ம கார்த்தி, சிவா, வள்ளி 3 பேருக்கு அசைன்மெண்ட் அது. ஓகே, பெரிய பெரிய ஐட்டம்லாம் பண்ணிட்டோம். இந்த பானை பண்ணுறதுக்கு அங்கே பாரிஸில் போய், இதில் போய், அங்கே போய் ஒரு 10 இடத்துல அலைஞ்சு அதுக்கு டிசைன் பண்ணி அதுக்கு பாக்ஸ் போட்டு அதை கொடுத்து, அப்புறம் அழகுக்கு அழகு மாதிரி அது மேலே ஒரு லேபிள் அந்த இதுக்கு பானை டப்பாக்கு. புரியுதா? பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதனால் இதெல்லாம் வந்து ஒண்டர்ஃபுல். அப்போ இந்த பானை வந்து நமக்கு ஒரு அற்புதமான பிரதிபக்ஷ பாவனா. அவர் யோகி இவர் சொன்னார் இல்லையா, பதஞ்சலி, அதுக்கு பிரதிபக்ஷ பாவனை பண்ணிக்கோ அப்படின்றார் இல்லையா. எனி அபிமானம் சம்சாரம் வந்ததுன்னா பிரதிபக்ஷ பாவனை பானையை தொட்டுட்டா போகிறோம். நைஸாக தொட்டுக்கணும் அப்படி, ஆஃபீஸ்லேயே வெளியில். அதனால தான் குட்டியாக கொடுத்துருக்குறது. பேக்கெட்லேயே அப்படி போட்டுக்கலாம், இல்லை அப்படி மேலேயே இப்படி இப்படி தொட்டுக்கலாம். இல்லைன்னா இப்போ சினிமாவில் வர மாதிரி ரைஃபிள் அப்படி தூக்கி வைப்பான் பாரு, கன்னை தூக்கி வச்சுட்டு பேசுவாங்க. சொல்லியா அப்படி இந்த பானை தூக்கி வச்சுட்டு சொல்லுங்க, இப்போ என்ன சொல்லுங்க. அது மாதிரி இவர் இமேஜினேஷன். ஓகே, 108லையும் கொடுத்துரும், நம்ம சஷ்டிவர்த்தனத்துலேயும் கொடுத்தோம். ஏன்? சம்சார நாப்னோதி, அவஸ்தா ஸ்வரூப ரூப மோக்ஷம் ஆப்னோதி, நேக நானாஸ்தி கிஞ்சன அத்திரக பிரம்ம சமுஷ்ணுதே சாட்சி சின்மாத்ரோகம் அகம் பிரம்மாத்வயம் அஸ்மி அகம் தேர்ஃபோர் சம்சாரம் ந ஆப்னோதி அப்படின்றத சொல்லிட்டாரு. மீதி வந்து நம்ம கடைசி கிளாஸில் எடுக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம்.